வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். ரொம்பவே அருமையான ஊரே மணக்கும் ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மீன் இந்த மாதிரி மீன் கழுவிட்டு நல்லா அந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணுறப்ப நீங்கள் அந்த அழுக்கெல்லாம் போகணும்னா கல் உப்போ தூள் உப்போ எது நம்ம வீட்டில் இருக்குதோ அந்த உப்பை ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மண் சட்டி இருந்தாலும் சரி, இல்லை வேறு பாத்திரம் ஏதாவது அலுமினிய பாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா உரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் பளிச்சுன்னு போகும். இல்லைன்னா வளவளப்பு தன்மை அப்படியே வலுவலுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கழுவி எடுத்தோன்னா நல்லா பளிச்சுன்னு இந்த மாதிரி இருக்கும் மீன். அந்த கழுவி எடுக்கிறப்ப தான் நல்லா அந்த மீனுடைய ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியலைன்னா. இந்த டிப்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மீன் வறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். மீன் வறுவலுக்கு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி காரம் கம்மியாக இருக்கும், கலர் அதிகமாக கிடைக்கும். அதனால் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் காரமே இல்லாமல் மல்லி சீரகம் சோம்பு போட்டு வீட்டில் எப்போயும் அரைக்கிற பொடி தான் ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்துருக்கோம், மஞ்சத்தூள் லைட்டாக. இதில் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா அந்த மாதிரி மசாலாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. இப்போ லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியும் கூட விட்டு தெளித்து நல்லா மசாலாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு அளவுக்கு. இப்போ மசாலா எல்லா மீன்லையும் இந்த மாதிரி தடவி ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம். இப்போ ஒவ்வொரு மீனாக இந்த மாதிரி தடவிக்கலாம். இப்போ தடவுறப்ப அந்த மீன் மசாலாவே ஒட்டாத மாதிரி இருக்குது. தடவை இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒட்டுது, திரும்ப ஒட்டாத மாதிரி அப்படி சரியாக ஒட்ட மாட்டேங்குது. என்னன்னு தெரியலை, இது என்ன மீனுங்கிறது தெரியலை. மற்ற மீன்லலாம் நல்லா தடவுனா அப்படியே மசாலா அப்படியே இருக்கும், இதில் இல்லாத மாதிரி இருக்குது. நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி படும்படி நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் நல்லா இந்த மாதிரி தடவி ஊற வச்சுக்கலாம். எல்லாம் தடவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மீனை. இப்போ பாருங்கள், எல்லா மீனுமே தடவியாச்சு. இதை 1 மணி நேரம் அரை மணி நேரம் எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சாம்பார் வெங்காயம் எல்லாம் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றா 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளின்னா நீங்கள் எவ்வளோ மீன் குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பூண்டு இதை வச்சு தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. நான் நல்லெண்ணெய் ஊற்றலை, எப்பயும் சமையல் எண்ணெய் தான் ஊற்றுறேன். இப்போது ஒரு குழிக்கரண்டிக்கு ஒரு 50 கிராமுக்கு சேர்த்துருக்கேன் எண்ணெய். இப்போ இது கூட வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூனு தான் சேர்த்துருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்ச உடனே அந்த பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் அப்படி விட்டுட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகா இதையும் நல்லா வெங்காயம்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் அப்படியே பச்சை இல்லாமல் நல்லா கலர் மாதிரி வரும். பச்சை வாசனைலாம் போய் அந்தளவுக்கு நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிக்கணும். அப்படியே 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். எண்ணெயிலே வதங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இந்த தக்காளியை சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து இது கூட இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரம் தக்காளி வதங்காது. இப்போ இது கூட கல் உப்பு 1 ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும்.
எண்ணெயிலே. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினாத்தான் அந்த குழம்புடைய ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி தான் ரொம்ப நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஊற வச்சுருக்கேன் ஏற்கனவே ஒரு லெமன் அளவு புளி நல்லா ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சா நல்லா சீக்கிரமே புளி ஊறிடும். அதனால் சுடுதண்ணி போட்டு நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து புளி கரைசல் நல்லா வடிச்சிட்டு மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு 4 ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி புளி தண்ணியிலே போட்டு மசாலாவையும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியை நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி குழம்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எவ்வளோ இருக்குன்னு சேர்த்து நீங்கள் வந்து குழம்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணியுடைய அளவை கொஞ்சமாக குழம்பு திக்காக வரணும்னா நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் நல்லா நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா குழம்ப வற்ற விட்டு கூட நீங்கள் கரெக்டான பக்குவத்துக்கு இறக்கிக்கலாம். நீங்கள் கருப்பு புளி ரொம்ப கருப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவாக இருக்கணும் புளி. அப்போ தான் இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப கருப்பாக இருக்க புளி எடுக்காமல் கருப்பு புளியாக எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே. அதைத்தான் இந்த மாதிரி சேர்த்து நல்லா புளி தண்ணியை ஊற்றி மசாலாலாம் சேர்த்து இந்த அளவுக்கு கொதிய விட்ருக்கோம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு கடைசியாக செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட குழம்பு கொஞ்சம் கம்மியாக நல்லா வற்றணும். அது வரையும் நல்லா கொதிஞ்சு வரட்டும். குழம்பு பச்சை வாசனைலாம் போய் அதுக்கு பின்னாடி மீனை சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னாடியே மீன் சேர்த்தோம்னா மீனெல்லாம் கரைஞ்சி போய் முள்ளுதே இருக்கும். அதனால் நீங்கள் கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. நல்லா எண்ணெயும் மசாலாலாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு திக்காக குழம்பு. இப்போதைக்கு மீனை சேர்த்துக்கலாம். நான் வந்து மீன் வந்து வறுக்கிறதுக்காண்டி இந்த வால் பக்கம்லாம் எடுத்துகிட்டேன். இந்த தலையும் கொஞ்சமாக ஒரு 2-3 பீஸு வாலுமா போட்டு குழம்பு வைக்கிறேன். இப்போ இந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம். அந்த குழம்போட சேர்த்து இப்போ குழம்பு வந்து மீனும் குழம்பும் கொதிக்கிறது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிய விடுங்க. நல்லா மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு கொதிஞ்சா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மூடி போட்டு ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அந்த மீனோட உப்பு காரம் எல்லாமே சேரணும்ல, அது வரையும் நல்லா கொதிக்கட்டும். கொதிஞ்சதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மீன் இந்த அளவுக்கு வந்திருக்குது. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் திக்காகவே நல்லா சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு திக்காக வந்திருக்கு மீன். இப்போ இந்த பக்கம் முட்டையை வந்து வேக வச்சுருக்கேன். மீன் வறுக்கிறதுக்காண்டி இந்த பக்கம் மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து மீனை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். உடனே திருப்பி போட்டால் மசாலா வந்து அவ்வளோவா மீனோட சேராது. அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா நல்லா சூடாகி நல்லா மீன் வந்து எல்லா பக்கமும் மசாலா சேர்றபடி வறுத்தெடுக்கணும். இல்லைன்னா அப்படியே பாத்திரத்தில் டக்குன்னு ஒட்டிக்கிறோம். இந்த மீன் சரியாகவே ஒட்ட மாட்டேங்குது மசாலா. என்ன மீனுன்னு தெரியலை. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு. முன்னாடி இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு
இப்போ எல்லா மீனையும் வறுத்தாச்சு. இப்போ வந்து பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் வறுக்காத மீன்லாம் எடுத்து எல்லா மீனையும் வறுத்துட்டு திரும்ப காட்டுறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த மீனையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏற்கனவே மீன் குழம்பு வறுவல் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த மீன் வறுவலையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மீன் வறுவல் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ முட்டையும் நல்லா வேக வச்சு ஓடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி முட்டையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு அருமையான மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வந்து இது தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.